நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல ஏடிஎம்கேவை என்ன பண்ணார், உடைக்கிறதுக்கு பிளானே இவர் தான் கொடுத்த பிளான். என்ன பிளானு, சசிகலாவை தூக்கி ஜெயிலில் போட்டோம்னா இவங்க உள்ளே அடிச்சுப்பாங்க. அடித்தா கட்சி ரெண்டாக உடையும் போது ஒரு கட்சியை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு இன்னொரு கட்சியை காலி பண்ணி ஆட்சியை பிடிக்கலாம். இதுதான் அவங்களோட ரெகுலர் ஃபார்முலா. அது வந்து பீகாராக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. 2 கட்சிகள் இருக்குன்னா 2ல் ஒரு கட்சியை வீக் ஆக்கி அதை 2ஆக உடைச்சி அந்த 2ஆக உடைச்ச ஒரு கட்சியோட சேர்த்து கூட்டணி வச்சு இன்னொரு பாதியை காலி பண்ணி உள்ளே நுழையுது. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியும் காலி பண்ணுறது. இதுதான் அவங்களோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வடக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னொடனே அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் தேர்ந்தெடுத்தது ஏடிஎம்கேவை. ஏன்னா டிஎம்கேலாம் அந்த பப்பு வேகாது. அப்போ ஏடிஎம்கேல என்ன பண்ணலாம், சசிகலாவை தூக்கி உள்ளே போட்டோடனே கட்சியை 2ஆக உடைப்பதற்கு ஏதுவாக ஓபிஎஸ் இபிஎஸ்னு 2 அணியாக இருந்தாங்கன்னு. கடைசியில் என்ன நடந்தது, எடப்பாடியார் கட்சியை ஸ்ட்ராங்காக கையில் பிடிச்சிட்டார். ஓபிஎஸ் தெருவில் விட்டாங்க. இப்போ சசிகலாவை தெருவில் விட்டாங்க, தினகரனை தெருவில் விட்டாங்க, ஓபிஎஸ்ஸை தெருவில் விட்டாங்க. இதுதான் வந்து நம்ம குருமூர்த்தியோட